அனைவருக்கும் வணக்கம். ஆடிபிளா இருக்குதுங்களா எல்லாமே ஆன்லைன்ல? Yes, sir. Yes, Yes, sir. yes, sir. எஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரிதான், ஒவ்வொன்றுத்துக்கும் மையப்பகுதி இருக்கும். அந்த வகையில நீங்க ஸ்ட்ராங், அதாவது எப்படி சொல்றதுனாக்கா, ஒரு புயல் எது எடுத்தாலும் சரிதான், ஒரு சின்ன ஒரு ஆட்டம் எடுத்தாலோட நியூக்ளியஸ்ன்ற மையப்பகுதி இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா, சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் உங்களுக்கு மெயின் பிரிமினரி இன்டர்வியூ இது எல்லாமே சரிதான், இதுக்கு ஒரு மையம் இருக்குது. அந்த மையம் தான் இப்ப நீங்க நம்ம படிக்க போறோம். அந்த மையத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் வித் டி.கே. பாசு அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன ட்ரை பண்றாங்க, என்ன சொல்றது ட்ரை பண்றாங்கன்னாக்கா, இட் டாக்ஸ் அபவுட் கஸ்டோடியல் வயலன்ஸ் பை தி போலீஸ். இந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் இருக்குது ஒழிய குறைஞ்ச பாடில்லை. ஆனா இதை எப்படி நம்ம ஜுடிஷியரி என்டையர் திங்ஸ், பர்டிகுலர்லி சுப்ரீம் கோர்ட் அதை கம்மி பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்குது. அதுதான் டி.கே. பாஸ். அந்த டி.கே. பாஸ் கேஸ் என்னன்னாக்கா, வெஸ்ட் பெங்கால்ல டெய்லி 2 பேர் சாவறான் கஸ்டோடியல் டெத்ல. போலீஸ் அடிச்சு கொள்ளுது. இது ரொம்ப அலார்மிங் சுச்சுவேஷனா இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த லீகல் எய்ட் போர்டு இருக்கு பாத்தீங்களா, இந்த லீகல் எய்ட் போர்டுல செக்ரட்டரி என்ன செய்யறாருன்னா, அந்த வெஸ்ட் பெங்காலோட செக்ரட்டரி ஒரு லெட்டர் எழுதுறாரு. எப்படின்னா, பேஸ்ட் ஆன் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர்ல எப்ப பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்குது, கஸ்டடி டெத் டெய்லி நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிக்கு எழுதுறாரு. அந்த லெட்டரை தலைமை நீதிபதி ரிட் பெட்டிஷனா மாத்தி இந்த கேஸ் உருவெடுக்குது. ஸோ மையம் இது என்னன்னாக்கா, கஸ்டடி டெத் போலீஸ் வயலன்ஸ் பத்தி பேசுறாங்க. இதுல இந்த டி.கே. பாஸ் கேஸ்ல ஸ்ட்ரைட்டாவே சப்ஜெக்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் டி.கே. பாஸ்ல ஒரு 11 கம்பார்ட்மெண்ட்ஸ்னாக்கா ஒரு 11 செகஷன் கொடுத்துருக்காங்க. என்ன செகஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணாக்கா கஸ்டோடியல் வயலன்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகுமா அப்படின்ற ஒரு செகஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 11 செகஷன் தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா, அந்த கமெண்ட்ஸ்ல 11 கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 1 by 1 படிக்கிறேன் பாருங்க. தி போலீஸ் பர்சனல், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இது செகஷன்ஸ் என்னன்னாக்கா, தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ட்ரை டு ரெடியூஸ் தி கஸ்டோடியல் வயலன்ஸ் இன் தி போலீஸ் கஸ்டடி. இதுதான் மேட்டர். ஃபர்ஸ்ட் பாருங்க, எப்படி எப்படி கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஐடியா. தி போலீஸ் பர்சனல் கேரிங் அவுட் தி அரெஸ்ட் and handling the interrogation of the arrestee should bear the accurate, visible and clear identification and name tags with their designations. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு போலீஸ் ஆபீசரு ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல விசாரணையில விசாரிக்கிறாங்கன்னா, ஐஓ விசாரிக்கிறாங்கன்னாக்கா, அவங்களுடைய பேட்ச், அதாவது நேம் அந்த பேட்ச் இருக்கணும். அது விசிபிளா இருக்கணும், அக்யூரேட்டா இருக்கணும். அவங்களுடைய கிளியர் ஐடென்டிபிகேஷன் இருக்கணும், டெசிக்னேஷன் இருக்கணும். இது எதுக்காகனா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டா ஒரு போலீஸ், அதாவது ஒரு போலீஸ் ஒரு கஸ்டடியல்ல ஏதாவது வயலன்ஸ் ஏற்பட்டா நம்ம ஐடென்டிபிகேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம தான் முழு பொறுப்பாகும் அப்படின்ற ஒரு பய உணர்வை ஏற்படுத்தணும் ஒரு ஐஓக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒரு பய உணர்வு, நம்ம தவறு செஞ்சிடக்கூடாது, நம்ம தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஏதாவது சின்ன வயலேஷன் ஆயிருந்தா கூட, இல்லை அவங்கள அரெஸ்ட் பண்ணா கூட நம்ம மாட்டுவோம் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தினா கம்மியாகும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணி இந்த கண்டிஷன் வச்சிருக்காங்க. நம்பர் 1, தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆல் சச் போலீஸ் பர்சனல் ஹூ ஹேண்டில் இன்ட்ரோகேஷன் ஆஃப் தி அரஸ்டி மஸ்ட் பி ரெக்கார்டட் இன் ஏ ரெஜிஸ்டர் அண்ட் திஸ் கேஸ் டைரி. பாருங்க, அது எல்லாம் ரெக்கார்ட் வரும்போது பேட்ச் மட்டும் பாட்டிட்டு இருக்க கூடாது. அவங்க ஒரு ரிஜிஸ்டர் வச்சிருக்காங்க, அந்த ரிஜிஸ்டர்லயும் அவங்க நேம் எல்லாமே என்ட்ரி பண்ணிருக்கணும். இது என்ன ஆகணும், திருப்பி சொல்றோம், ஒரு அக்கௌண்டபிலிட்டி,
ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பய உணர்வு, நம்ம தான் பண்றோம், ஏதாவதுனாக்கா நம்ம தான் மாட்டிக்குவோம் அப்படின்னு ஒரு பய உணர்வு வந்து அவங்க ஒழுங்கா பண்ணுவாங்க. அது மூலியமா கஸ்டோடியல் வயலன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுன்ற எண்ணத்துல அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? செகண்ட், the police officer carrying out the arrest of the arrestee shall prepare a memo of arrest at the time of arrest, and such memo shall be attested by at least 2 witnesses. இங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்றேன். நீங்க இத பாருங்க, arrest shall prepare a memo of arrest. இந்த மெமோ ஆஃப் அரெஸ்ட்ன்றது முதல்ல டிகே பாஸ் கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹரிவாஸ் கேஸ்ல வந்திருக்கோம் ரிப்பீட்டடா. அந்த மெமோ ஆஃப் அரெஸ்ட் எப்படி இருக்கும், அந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்றது நம்ம அப்புறம் பின்னாடி டாக்குமெண்ட்ல பார்ப்போம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெமோ ஆஃப் அரெஸ்ட் இப்போ அது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல இல்ல, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ல கிளியரா இல்ல. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்படியே இருக்கும். அது எப்படின்னாக்கா, கடைசியா அந்த மெமோ ஆஃப் அரெஸ்ட்ல யார் யார் பேர் இருக்கணும், எப்படி அந்த ஃபார்மேட் இருக்கும்னு சொல்ற மாதிரி ரிப்பீட் பண்ற மாதிரி, போலீஸ் ஆஃபீஸர் கேரிங் அவுட் தி அரெஸ்ட் of the arrestee shall prepare a memo of arrest at the time of arrest, and such memo shall be attested by at least one witness. ஒரு விட்னஸ் இருக்கணும். அந்த ஒரு விட்னஸ் எப்படி இருக்கும் பாருங்க, who may be either a member of the family of the arrestee or a responsible person of the locality from where the arrest is made. நல்லா பாத்துங்க, ஒரு ஆள் இருந்தா போதும், ஒருத்தர் ஃபேமிலி மெம்பரா இருக்கணும், இல்லாட்டினாக்கா அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்கணும். ஏன்னா அவங்க சைன் பண்ணணும், இந்த ஆளு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ரிலேட்டிவ்க்கு தான் துடிக்கும் மனசு, ஐயோ இந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துல போறாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் ரிலேட்டிவ் தெரிஞ்சிச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இந்த சொந்தக்காரன் விட மாட்டாங்க, இல்ல ஒரு ஹெட்மேன் ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பய உணர்வு அப்பதான் இருக்குன்றதுக்காக இந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க. சோ நான் படிக்கிற கண்டிஷன்லாம் பாருங்க, சுத்தி சுத்தி அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும்ன்ற பாருங்க, அழகா பண்ணுவாங்க. இட் ஷால் ஆல்சோ கவுண்டர்சைன் பை தி அரஸ்டி அண்ட் ஷால் கண்டெயின் தி டைம் அண்ட் தி டேட் ஆஃப் தி அரஸ்ட். ஸோ அரஸ்ட் மெமோல ஒரு விட்னஸ் இருக்கணும், அது மெம்பராகவும் இருக்கலாம், இல்ல ஒரு வில்லேஜ் ஹெட்மேன் ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸரா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம அந்த அக்யூஸ்ட் சிக்னேச்சரும் இருக்கும். இது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் ஒன் பாருங்க, a person who has been arrested. நல்லா நினைச்சீங்க, நீங்க ஒவ்வொரு ஜெயமா நீங்க உட்காரும் போது நீங்க மெமோ ஆஃப் அரெஸ்ட நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா ஒரு அக்யூஸ்ட ஜெயம் இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்கனாக்கா, அத ஒரு தெரியும் போலீஸ் கஸ்டடியில இருந்து ஒரு ஜுடிஷியல் கஸ்டடி மாத்தும் போது போலீஸ் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர நிறைய டாக்குமெண்ட்ல முக்கியமான டாக்குமெண்ட் அரெஸ்ட் மெமோ. நீங்க ஜெயமா இருந்தாலும் நீங்க அதை பார்த்தாகணும். இல்ல நீங்க ஒரு அட்வொகேட் பிராக்டிசிங் அட்வொகேட்டா இருந்தாலும் மெமோ அதுல கரெக்டா இல்லாட்டினாலும் அதை கொஸ்டின் பண்ணி நீங்க பெயில் எடுக்கலாம். அது ரொம்ப முக்கியம் பாத்தீங்க. தென் தேர்ட் ஒன், a person who has been arrested or detained and is being held in the custody of a police station or interrogation center or other lockup shall be entitled to have one friend or relative or the person known to him or having interest in his welfare being informed as soon as practicable that he has been arrested and is being detained at a particular place, unless the attesting witness of the memo of the arrest is himself such a friend or a relative of the arrestee. இதுல உங்களுக்கு தெரியும், கிளியரா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ண உடனே அவங்க எங்க வச்சிருக்காங்க, டீடைன் பாருங்க, being held in the custody of the police station, interrogation center or other lockup shall be entitled to have one friend. உள்ளுக்கே போலாம், அவங்க எங்க கஸ்டடி வச்சிருக்காங்களோ, இன்டர்கேஷன் பண்றாங்களோ, வெளியில நிக்கிறதெல்லாம் கிடையாது, உள்ளுக்கே போலாம். யார் யார் போலாம் பாருங்க, ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, இல்ல ரிலேட்டிவ் ஆர் தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி எல்லாம் அவருடைய வெல்ஃபேர்ல முக்கியமா இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்க எங்க விசாரிக்கிறாங்களோ அவங்க உள்ளுக்கே போய் பார்க்கலான்றாங்க. ஆனா போலீஸ்ல வந்து அதை ஃபாலோ பண்றாங்களோ என்றது அது வேற விஷயம். இது ஸ்ட்ரிக்டா வந்து டிகே பாஸ்க்கு ஏதோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுனாக்கா, வெளியில அரெஸ்ட் பண்ணும் போதும் சொல்லணும், அவன் உள்ளுக்கு எங்க பிளேஸ் ஆஃப் இன்ட்ராகேஷன் அங்கேயும் ஒரு ஆள் நிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் ஃபோர்த் ஒன், தி டைம், பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் venue of custody of the arrestee must be notified by the police where the next friend or the relative of the arrestee lives outside the district or town through the legal aid organization in the district. பாருங்க, வெளியில இருந்து சப்போஸ் கொண்டு வந்தோம்னா லீகல் எய்ட் ஆர்கனைசேஷனுக்கும் அவங்க தெரியப்படுத்தணும். Then fifth, the person arrested must be aware of this right
to have someone informed of his arrest and detention as soon as he is put under the arrest or is detained. நீங்க இதுல பாருங்க, அரெஸ்ட் என்ன, டீடைன். அரெஸ்ட்னாக்கா என்ன, அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றது. டீடைன்னாக்கா ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர், தவறு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அந்த குண்டாஸ் ஆக்ட்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து தவறு பண்றதுக்கு முன்னுக்கே தவறு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தடுக்கிறதுக்காக பண்றது டீடைன். ஸோ இது ரெண்டு வகையில எதுவா இருந்தாலும் அந்த பர்சனல் அரெஸ்ட் மஸ்ட் பி யாருனாக்கா அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஆடு, அதாவது அக்யூஸ்ட், அவருக்கு தெரியணும் என்னன்னாக்கா இந்த மாதிரி டீடைன் பண்ணியிருக்காங்க, இதுல மஸ்ட் பி அவேர் ஆஃப் ஹிஸ் ரைட், ஹேவ் சம் ஒன் இன்ஃபார்ம். இது எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணாலும் கூட அந்த அக்யூஸ்டுக்கு தெரியணும், இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் போலீஸு அப்படின்ற ஒரு நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். யார் தெரிவிக்கணும்? போலீஸ் தெரிவிக்கணும். ஒரு அரசு அக்யூஸ்ட், நீ பயப்படாதீங்க, உங்க சொந்தக்காரனோட கையெழுத்து வாங்கியிருக்கோம், ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம், அது மட்டும் இல்ல நீங்க இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகிட்டு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்டுக்கு தெரிவிக்கணும்ன்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பயம் இல்லாம இருப்பா பண்றதுக்காக. தென் 6th one, an entry must be made in the diary at the place of detention regarding the arrest of the person, which shall also disclose the name of the next person of the person who has been informed the arrest and the names and particulars of the police official in whose custody the arrestee is. The entry must be made in the diary at the place of detention. எந்த இடத்துல அரெஸ்ட் பண்றாங்களோ அந்த இடத்துல உள்ள டைரியில அதுல என்ட்ரி இருக்கணும். therefore put in other way, எங்க இன்ட்ரோகேஷன் பண்றாங்களோ எங்க விசாரணை பண்றாங்களோ அந்த இடத்துல ஒரு டைரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்தது 7th, the arrestee should, where he so requests, be also examined at the time of his arrest and major and minor injuries, if any, present on his her body, must be recorded at the time. சொன்ன இல்லைங்களா, கஸ்டோடியல் வயலன்ஸ் வந்து கம்மி பண்ணோன்னு. அப்போ இந்த அக்யூஸ்ட பிடிக்கும் போது அவங்க உடம்புல என்னென்ன காயங்கள் இருந்தது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர், அதுக்கு பேர் வந்து இன்ஸ்பெக்ஷன் மெமோ. அது பாருங்க, தி இன்ஸ்பெக்ஷன் மெமோன்னு பேரு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டாக்குமெண்ட் பார்த்திருப்பீங்க, அரெஸ்ட் மெமோ. செகண்ட் வந்து இன்ஸ்பெக்ஷன் மெமோ. அது இன்ஸ்பெக்ஷன் மெமோல எப்படி இருக்குன்னா, மஸ்ட் பி சைன் பை போத் தி அரெஸ்டி அண்ட் தி போலீஸ் அஃபெக்டிங் தி அரெஸ்ட். ரெண்டு பேர் சைன் பண்ணணும் இன்ஸ்பெக்ஷன் மெமோல, அக்யூஸ்ட் அண்ட் ஐஓ. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். தென் 8th, the arrestee should be subjected to medical examination by a trained doctor after every 48 hours during his detention in the custody, by a doctor on a panel approved doctors appointed by the director of so and so. நீ பாருங்க, இதுல முக்கியமான விஷயம், 48 மணி நேரத்துக்கு ஒரு முறை டாக்டர் செக்அப்ல அவர் இருக்கணும். ஏன்னா அந்த இன்ட்ராகேஷனுக்குள்ள, அது எவ்ரி 48 ஹவர்ஸ்னாக்க 2 நாளைக்கு ஒரு முறை அந்த எக்ஸாமினேஷன்ல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கணும். எல்லா டாக்டராலும் கொடுக்கக்கூடாது, அதுக்குன்னு ஒரு பேனல் இருக்குது. அது அப்ரூவ் பை என்னன்னாக்கா டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் உள்ள அப்ரூவ், தட் வாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பேனல் போட்டிருப்பாங்க. வேற எந்த டாக்டரும் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அது என்ன விஷயம்னா, பேனல் ஆஃப் டாக்டர் இருப்பாங்க, ஷால் பி நோட்டிஃபைட் இந்த அஃபிஷியல் கெசட், ஜியோ போட்டு கெசட்ல இருக்கும். அந்த டாக்டர்ஸ் தான். ஏன் இவ்வளவுனா, ஏதாவது காயங்கள் சரியா அவங்க பார்க்கல அப்படின்னாக்கா அந்த டாக்டர் ரெஸ்பான்சிபிள். போலீஸ் ஆஃபீஸர் எவ்ரி 48 ஹவர்ஸ் நம்ம வந்து டாக்டர்கிட்ட அவர் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, புது காயங்கள் இருக்குன்னு எழுதினாக்கா நம்ம மாட்டுவோம் அப்படின்ற ஒரு பயத்துல அவங்கள அந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் கொஞ்சம் கம்மியாகவும், அவங்க அடிக்க மாட்டாங்க கொல்ல மாட்டாங்கன்ற ஒரு பயத்துல அந்த டாக்டர் சொல்றோம். முக்கியமான ஒரு கண்டிஷன், 8th கண்டிஷன். ஏன்னா டாக்டர்ன்றது போலீஸ் பர்சனல் கிடையாது, வெளியில இருந்து வர்ற ஒரு ஆளு. அவங்க ஒரு செக்அப்ல இருக்கிறதுனால இன்னும் பயம் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி அரஸ்டுக்கு எந்த விதமான வந்துடக்கூடாது, டெத்து கஸ்டடியில் இருக்கக்கூடாது, அந்த டார்ச்சர் இருக்கக்கூடாதுக்கு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. 9th one, copies of all documents including the memo of arrest referred to above should be sent to the இலாக்கா மேஜிஸ்ட்ரேட் ஃபார் his record. நல்லா பாருங்க, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு பாருங்க ஹிஸ்டரிக்கு. நம்பர் 1 ஃபேமிலிக்கு, நம்பர் 2 வில்லேஜ் ஹெட்மேனு,
நம்பர் 3, அவனுக்கே சொல்லணும், எப்பா இவங்களெல்லாம் சொல்லியிருக்கமா சொல்லிட்டு அவனுக்கே சொல்லணும். அது மட்டும் இல்லாம மெமோ ஆஃப் அரெஸ்ட்ல என்னென்ன கண்டிஷனு, அந்த இன்னொரு மெமோவில் வந்து ஐஓவும் அக்யூஸ்டும் வந்து சைன் பண்ணணும். இது இல்லாமல் மெடிக்கல் டாக்டர் 48 ஹவர்ஸ் ஒரு முறை செக் பண்ணணும். இது எல்லா ரெக்கார்டும் கொண்டு போய் லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் கொடுக்கணும். பாருங்க எவ்வளவு தூரம் பாதுகாப்பு இருக்குன்னு. Then arrestee may be permitted to meet his lawyer during the interrogation, though not throughout the interrogation. அரஸ்டி அரெஸ்ட் பண்றாங்க, 3வது வக்கீல் வந்துட்டானா, வக்கீல் வந்துட்டா என்ன ஆகும், இன்னும் ரொம்ப சீரியஸா இருக்கும். வக்கீலும் அங்க நிக்கலாம், ஃபுல்லா த்ரூஅவுட் டே இல்லாட்டா கூட அடிக்கடி அவர் போய் பார்க்கணும். ஸோ வக்கீலும் போய் பார்க்கலாம்னு சொல்லும் போது இன்னும் பாதுகாப்பு அதிகமாகும். Then 11th one, a police control room should be provided at all district and state headquarters where the information regarding the arrest and the place of the custody of the arrestee shall be communicated by a officer causing arrest within 12 hours effecting the arrest. ஸோ அரெஸ்ட் பண்ணோன்னா வித்தின் 12 ஹவர்ஸ்க்குள்ள பாருங்க போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு கொடுக்கணும். போலீஸ் கண்ட்ரோல் ரூம் சொன்னா என்ன ஆகும், த்ரூ அவுட் கம்ப்ளீட் ஸ்டேட்டுக்குமே தெரிஞ்சிடும். ஒரு ஆள் தனியா இருக்கானாக்கா போலீஸ் கண்ட்ரோல் ரூம் தெரிஞ்சுன்னா என்டையர் ஸ்டேட்டுக்கே அது தெரிஞ்சிடும். ஸோ போலீஸ் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு டிஜிபிலேருந்து கான்ஸ்டபிள் வரைக்கும் பப்ளிசிட்டி ஆகிடுது. ஸோ இன்னும் ஸ்டில் அவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. தி போலீஸ் ரூம் இட் ஷுட் பி displayed on a constitution notice board. ஓகே, இவ்வளோ இது எத்தனாவது கண்டிஷன் பாருங்க, 11 கண்டிஷன். இந்த 11 கண்டிஷனை மையப்படுத்துறது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு அரஸ்டுக்கு அவன் அக்யூஸ்ட் தான், அதுக்குள்ள தண்டனை கொடுங்க. ஆனா அதுக்காக அவனை 3rd கிரேட் மெத்தட்ல அவனை டார்ச்சர் பண்ணி அவன் செஞ்ச தப்ப வெளியே கொண்டு வர்றதுக்கு அவனை டார்ச்சர் பண்ணிடாதீங்க. டார்ச்சர்ன்ற லைன்ல லாஸ்ட் டெத் வரைக்கும் போயிடுது. ஸோ என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவன் தப்பு செய்யறானா ரைட் ஓகே, அதுக்காக நீங்க அவனை அடிச்சு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன். இதெல்லாம் கண்டிஷன்லாம் எதை சுத்தி வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்று இருக்குது, ஆர்டிகல் 21. அதை பேஸ் பண்ணி இவ்வளவும் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 21 என்ன, ரைட் ஃபார் லிவ்லிஹுட். உங்களுக்கு தெரியும் ரைட் ஃபார் லிவ்லிஹுட்னா என்ன, அதோட சேர்த்து எக்ஸ்டெண்டும் பண்றாங்க. டிகே பாஸ் கேஸ்ல ரொம்ப அதாவது லிவிங் வித் டிக்னிட்டி, மதிப்போட வாழக்கூடிய சூழ்நிலையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சேர்க்கப்பட்டது. இதுல அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளவு கண்டிஷனும், மறந்துடக்கூடாது. ஆர்டிகல் 21. தென் நெக்ஸ்ட் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று பாருங்க, இதே ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு கமிஷன் ஒண்ணு ரிப்போர்ட்டை அந்த சஜஷனை கோட் பண்ணிருக்காங்க டிகே பாஸ் கேஸ்ல. அந்த கமிஷன் பேரு ஒண்ணு ராயல் கமிஷன் பேரு. அது சிறிது சஜஷன் கொடுத்துருக்கு. என்ன சஜஷன் கொடுத்துருக்குனாக்கா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா கஸ்டடி வயலன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராயல் கமிஷனை பேஸ் பண்ணி தான் இப்போ கூட சரிதான் செக்ஷன் 41. நீங்க சிஆர்பிஎஸ் பாத்தீங்கன்னா 41ல போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு பவர் இருக்குது. அவன் நினைச்சானா யார் வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம், எந்த வாரண்ட்டும் எந்த பர்மிஷனும் வாங்க தேவையில்லை. ஆனால் 41A என்ன சொல்லுது, தேவைப்படல, அவன் அரெஸ்ட் பண்ண அவசியம் இல்லைன்னா நோட்டீஸ் போடுறாரு. அதெல்லாம் பாருங்க இன்சிஸ்ட் பண்ணி, அதெல்லாம் இப்பதான் நீங்க பாக்குறீங்க. ஆனா ராயல் கமிஷனே சஜஸ்ட் பண்ணியிருக்கான். இதுக்கெல்லாம் வந்து பர்த் பிளேஸ் வந்து பாருங்க ராயல் கமிஷன் உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா ராயல் கமிஷன்ல தி ராயல் கமிஷன் சஜஸ்டட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி பவர் ஆஃப் தி அரெஸ்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி நெசசிட்டி பிரின்சிபல். தி ராயல் கமிஷன் said we recommended that the detention upon arrest for offense should be continued only one or more of the following criteria. So we recommend that detention upon arrest for the offense should continue only on one or more of the following criteria. ஒருத்தர் அரெஸ்ட் பண்றீங்கன்னாக்கா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தாதான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும், தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அரெஸ்ட் பண்ணலாம், அதாவது இப்படி வச்சுங்க, மறுபடியும் 41 சிஆர்பிசிக்கே வர அதிகாரி அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த பவரை அவன் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அவன் நான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண அப்படின்னா இந்த இந்த ராயல் கமிஷன் சஜஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கிரிட்டீரியால அவன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த ரீசன் சொன்னாதான், இந்த ரீசன் சொல்லி இந்த அரெஸ்ட் பண்ண, நான் அரெஸ்ட் பண்ண அந்த பவர் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு வந்து நான் மிஸ்யூஸ் பண்ணல
நான் நியாயமா தான் அரெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஆபீசர் காமிக்க விரும்பினா அவனுக்கு இந்த ராயல் கமிஷன் சஜஷன் தேவை. அதே போல நீங்க பெயில் மூவ் பண்றீங்க, இல்ல நீங்க சிஜிஐ உட்காந்துருக்கீங்க, ஒருத்தர் பெயில் மூவ் பண்றாரு, அப்போ அந்த அட்வொகேட் இந்த பாயிண்ட் வைக்கலாம். நீங்களும் கன்சிடர் பண்றதுக்கு ஏன் அரெஸ்ட் பண்ணிய அந்த அரெஸ்ட் நீங்க நியாயப்படுத்த முடியுமா, எந்த பேஸ்ல அரெஸ்ட் பண்ண, எதுக்காக அரெஸ்ட் பண்ண அப்படின்னு கேள்வி நீ கண்டிப்பா கேட்கணும் சிஜிஎம் இருக்கும்போது. அப்ப இந்த ராயல் கமிஷன் மைண்ட் உங்களுக்கு வரும். 1 minute please. இதுல பாத்தீங்கன்னா ஏ a person's unwillingness to identify himself so that summons may be served upon him. கோர்ட்ல நோட்டீஸ் போறாங்க, இல்ல ஏதாவது ஒரு காப்பி கொடுக்குறோம், நீ யாருப்பான்னு கேட்கறோம், அவன் சொல்ல விரும்பல, நான் ஐடென்டிஃபை பண்ண விரும்பல, இப்போ ஒரு அக்யூஸ்ட், அவனுக்கு தான் சம்மன் சர்வ் பண்ண போறாங்க. எப்ப நீ தானே அக்யூஸ்ட், யாருப்பா நீ சொன்னாக்கா அவன் யாருன்னு சொல்றதுக்கு விரும்பலன்னு வச்சுங்க, எதுக்கு விரும்பாம இருப்பான், எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவன் அன்வில்லிங்னஸ், அவனே அவன் ஆமா நான் தான் சொல்றேன், அதாவது அக்யூஸ்ட்னா அக்யூஸ்ட் சொல்லலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, ஒரு அக்யூஸ்டுக்கு தான் இது பொருந்தும். இப்போ உங்களை யாராவது ஒருத்தர் அக்யூஸ்ட்ல தேர்ட் பர்சன் கேட்டாங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா அது பண்ணக்கூடாது. ஒரு அக்யூஸ்ட போய் கேட்கறாங்க, நீ தானே அக்யூஸ்டா பண்ண, ஆமா, உன் பேர் என்ன நான் சொல்ல முடியாது, உங்க அப்பா பேர் என்ன சொல்ல முடியாது, வீட்டு அட்ரஸ் சொல்ல முடியாதுன்னு அரெஸ்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நம்பர் 2 B, they need to prevent the continuation or repetition of that offense. ஒருத்தர் நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா, ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்கும்போது அவன் சொல்லுவான், ஐயா இவன் மறுபடியும் விட்டா இன்னொரு தப்பு பண்ணுவான், இதே தப்பு திருப்பி திருப்பி பண்ணுவான், அதை தடுக்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லலாம். நீங்க பின்னாடி பாக்குறீங்க ஃபார்மேட்ல அடைப்பு, போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டுக்கு எடுத்துட்டு வரும்போது, ஐயா அவனை வெளியே விட்டுறாதீங்க, 15 நாள் ரிமாண்ட் வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் சொல்லுவோம். இப்போ கூட பாருங்க அந்த ஃபார்மேட்ல பின்னாடி பார்ப்பீங்க, அதுல காரணம் இதுல சொல்லுவோம். இந்த காரணத்தை கண்டிப்பா ஒவ்வொரு ஃபார்மேட்லயும் அந்த ரிமாண்ட் கேட்கும் போது, அதாவது போலீஸ் கஸ்டடியிலும் ஜுடிஷியல் கஸ்டடியில கொடுக்கும்போது அந்த ஃபார்மேட்ல போலீஸ்காரன் சொல்றது இது எல்லாம் ஈவன் நவ் இட் இஸ் தேர். ஸோ அதனுடைய பிறப்பிடமே இதுதான். என்னன்னா தி நீட் டு பிரிவென்ட் தி கண்டினியூஷன் ஆர் ரெப்புடேஷன் ஆஃப் தி அஃபென்ஸ். வெளியே விட்டா மறுபடியும் தப்பு பண்ணுவோம், அதனால அரெஸ்ட் பண்ணுற ரீசனால அரெஸ்ட் பண்ண சொல்லலாம். இது நியாயப்படுத்தக்கூடியது. சி, தி நீட் டு ப்ரொடெக்ட் தி அரஸ்ட் பர்சன்ஸ் ஹிம்செல்ஃப் ஆர் அதர் பர்சன்ஸ் ஆர் அதர் ப்ராப்பர்ட்டி. தி நீட் டு ப்ரொடெக்ட் தி அரஸ்டட் பர்சன்ஸ் ஹிம்செல்ஃப். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நல்லா தெரியும் உங்களுக்கு, சில பேரை அதுதான் டிடென்ஷன். போலீஸ் டிடெயின் பண்ணி ஜெயில அடைப்பாங்க. ஏன்னா அவனுக்கு வெளியே த்ரெட் இருக்கு, அவனை காப்பாத்தி ஆகும், அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஒரு பாதுகாப்பான பிளேஸ்ல வைக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில கூட அந்த அக்யூஸ்டுக்கு த்ரெட் இருக்கும்போது, அவனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு இருக்கும்போது கூட அரெஸ்ட் பண்ணி உள்ளுக்கு வைக்கலான்றான். அதுதான் பாருங்க, பிஏ விட்டுடுங்க. சி, தி நீட் டு ப்ரொடெக்ட் தி அதாவது தி நீட் டு ப்ரொடெக்ட் தி அரஸ்டட் பர்சன்ஸ் ஹிம்செல்ஃப். அவனை நீங்க ப்ரொடெக்ட் பண்றது கூட அரெஸ்ட் பண்ணு சொல்லிக்கலாம். ஆர் அதர் பர்சன்ஸ் ஆர் அதர் ப்ராப்பர்ட்டி. டி, they need to secure or preserve evidence of or relating to that offense or to obtain such evidence from the suspect questioning him. இதுல நீங்க டி பாத்தீங்கன்னா இதுவும் சொல்லுவாங்க, போலீஸ்காரங்க ரொட்டீனா இருக்கும், ஐயா இவனை வெளியே விட்டீங்கன்னா எவிடன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான், ஃபிட்னஸ் எல்லாம் மிரட்டி ஃபிட்னஸ் எல்லாம் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் அப்படின்னு இப்போ கூட இருக்கும். அந்த சஜஷன் பாருங்க, ராயல் கமிஷன்ல அப்பயே சொல்றோம். இந்த ரீசனுக்காகவும் நீங்க அரெஸ்ட் பண்றதை நியாயப்படுத்தலாம். இது டி. நெக்ஸ்ட் இ. இ பாருங்க, தி லைக்லிஹுட் ஆஃப் தி பர்சன்ஸ். தி லைக்லிஹுட் ஆஃப் தி பர்சன்ஸ் ஃபெயிலிங் டு அப்பியர் அட் கோர்ட் டு ஆன்சர் எனி சார்ஜ் மேட் அகேன்ஸ்ட் ஹிம். ஐயா இவனை அரெஸ்ட் ஏன் பண்ணனா, நீங்க கோர்ட்டு கூப்பிடுற இடத்துல வரமாட்டான், ஓடி போய் ஒளிஞ்சிருவான், கோர்ட்டுக்கு ஒழுங்கா வரமாட்டான், அதனால தான் அரெஸ்ட் பண்ணேன், இதுவும் காரணமாக காமிக்கலாம். ஸோ என்ன விஷயம்னா, திருப்பி ரிப்பீட் பண்றேன், இந்த காரணங்களுக்காக ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணலாம். ஒரு ஆபீசரு தனக்குள்ள பவரை, நான் அரெஸ்ட் பண்ண பவரை நியாயப்படுத்துறது இந்த லைன்ல தான் பயன்படுத்த முடியும் அப்படின்றது ராயல் கமிஷனுடைய சஜஷன்ஸ்.
ஸோ இதனுடைய விளைவு என்னன்னா அன்னெசரியா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண முடியாது. பண்ணாக்கா இந்த ரீசன்லாம் அவன் நிரூபிக்கணும், நியாயப்படுத்தணும் கோர்ட்டுக்கு முன்னாடி. தென் ராயல் கமிஷன் ஆல்சோ சஜஸ்டட், இது இல்லாம இன்னொன்று பண்ணிருக்காங்க, டு ஹெல்ப் டு ரெடியூஸ் தி யூஸ் ஆஃப் தி அரெஸ்ட் we would also propose to introduction here a scheme that is used in this one, so enabling a police officer to issue what is called an appearance notice. That procedure can be used to obtain attendance at the police station without resorting to arrest, provided a power of arrest exists. For example, the fingerprint, so on so on, so இதெல்லாம் இருக்குது. இது என்ன விஷயம்னா, இது புட் இட் நட்சல். இந்த ராயல் கமிஷன் ஆல்சோ சஜஸ்டட், எப்போ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி தேவையில்லாம அரெஸ்ட் பண்ணாத. உனக்கு தேவை வந்து அவன் வரணும், இன்ட்ரகேஷன் வரணும், அவன் கைரேக வைக்கணும், இல்லை வேற ஏதாவது கேள்வி கேட்கணும். அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சு கேட்காத. கூப்பிடும்போது வருவான், கூப்பிடும்போது வரும்போது என்ன ஆகும், நீ எல்லாமே விசாரிச்சுக்கலாம். உள்ளுக்கு வச்சு எதுக்கு அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, அவங்ககிட்ட ஃப்ரீயா ஒரு நோட்டீஸ் கொடு, வாயான்னு கூப்பிட்டா வந்துட போறான் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் 41A சிஆர்பிசி நீ பார்ப்பீங்க. பிஎன்டபிள்யூஎஸ்ல அதுனா இது ஈக்குவலா பார்த்தீங்க. ஸோ 41A பிறப்பிடம் வந்து ராயல் கமிஷனுடைய ஃபர்தர் சஜஷன்றது மைண்ட் வைங்க. அடுத்தது பாருங்க, இன்னொன்று தேர்ட் நேஷனல் போலீஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, தி கேஸ் இன்வால்வ்ஸ் a grave offense like murder, so on, so dacoity, rape, and is necessary to arrest the accused and bring his movements under restraint to infuse confidence among the terror-stricken victims. ஸோ இதுல பாருங்க, நேஷனல் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, அரெஸ்ட்டை பத்தி கிரேவ் அஃபென்ஸ், மர்டர்லாம் ரொம்ப மோசமானது, டெக்காய்ட் அதோட மோசமானது, ராபரி, ரேப், இந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்க வந்து திங்கே பண்ண வேணாம், இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது இது. நெக்ஸ்ட் செகண்ட், தி அக்யூஸ் இஸ் லைக்லி டு அப்ஸ்காண்ட் அண்ட் எவேட் தி ப்ராசஸ் ஆஃப் லா. அது ஏற்கனவே உள்ள ரெப்புடேஷன் தான், அவங்க வர மாட்டாங்க, கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில கூட அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம். அடுத்த தேர்ட் ஒன், தி அக்யூஸ் இஸ் கிவன் டு வயலண்ட் பிஹேவியர் and is likely to commit further offense unless his moments are brought under the restraint. ஏற்கனவே சொன்னதுதான், அந்த கமிஷனர் சொன்னதை இவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது விட்டாக்கா திருப்பி அவன் இதே பிஹேவியர் தான் பண்ணுவான், ரெப்பிட்டேஷன் பண்ணுவான், திருப்பி அந்த தப்பா பண்ணுவான்னு சொல்லும் கூட நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது, தி அக்யூஸ்ட் இஸ் ஏ ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அதே வேற ஒரு ரிப்பீட்டாக சொல்றாங்க, ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அண்ட் unless kept in the custody is likely to commit a similar offense. நல்லா பார்த்துங்க, தேர்ட் ஒன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க, தி அக்யூஸ் இஸ் given to violent behavior and is likely to commit further offense unless his moments are brought under restraint. இது என்னன்னா, ஒருத்தர் தவறு பண்ணுவான், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டையோ இல்ல ரிலேட்டிவையோ இல்ல அவங்க உள்ள ஃபேமிலி உள்ள யாராவது முக்கியமான அவன் மனசு உள்ளுக்கு பாசமாச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்க. அவன் சொந்தக்காரன் ரொம்ப நெருக்கமா இருந்தவன் அவனை பாதிக்கிற பையனை திருப்பி போய் ரிவெஞ்ச் எடுத்துட்டு ஒரு ஆளை கொண்டுட்டான். ஆனா அதுக்கு கொலைக்கு வந்து 4 பேர் காரணம். முதல்ல கொண்டுட்டேன், இன்னும் 3 பேரை கொன்னே தீருவேன் அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸோட அலையறான்னு வச்சுங்க. அவன் அந்த மாதிரி சூழ்நிலையில அரெஸ்ட் பண்ணான்றதான் தேர்ட் ஒன். அதுக்கப்புறம் 4 பேரை கொலை பண்ணா அவன் அமைதியாயிடுவான், அதுக்கு வந்து தேர்ட் ஒன் அப்ளை ஆகும். தி அக்யூஸ்ட் இஸ் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னாக்கா அவர் இப்ப இல்ல, 1 வருஷம் 3 வருஷம் தான், அவன் திருந்தவே மாட்டான், இதே தப்ப திருப்பி 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 செஞ்சுட்டு இருப்பான், அவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஸோ வயலண்ட் பிஹேவியரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம், இன்னொன்னு வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திஸ் தேர்ட் போலீஸ் கமிஷன்ல அது ரெக்கமெண்டேஷன். இது அதாவது நேஷனல் போலீஸ் கமிஷன் தேர்ட். ஓகேங்களா? ஆல்ரைட். இப்போ நம்ம வந்து டிகே பாஸ் கேஸ்ல சொல்லியிருக்க 2 கமிஷனை பத்தி பேசிட்டோம். இப்போ இந்த கமிஷன் எல்லாம் வந்து எதுல இருந்து எந்த சட்டத்தினுடைய வடிவத்துல எந்த பேஸ்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம். எப்படி பேசினாக்கா, கான்ஸ்டியூஷன்ல எந்த பேஸ்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன் பிறகு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல எது இதெல்லாம் வந்து இப்ப பிராக்டிக்கலா வந்திருக்குது. இந்த டிகே பாஸ் கேஸ் 11 கண்டிஷனை பார்த்திருக்கீங்க. இந்த கமிஷன் இதெல்லாம் ஜூஸா எடுத்து இப்ப சட்டத்துக்கு வந்துடும். இது எல்லாமே வடிவம் எடுக்கிறது எதுல இருந்து பிறப்பிடுனா ஆர்டிகிள் 21
அது ஆக்ட் போட்டு ஆர்டிகல் ஏஆர்டி. அது ஆக்சுவலா ஆர்டிகல் 21, 22. ஆர்டிகல் 21 உங்களுக்கு தெரியும், ரைட் ஃபார் லிவ்லிஹுட். தென் ஆர்டிகல் 22 தெரியும். தென் 20 வந்து நல்லா பாருங்க, அதுல ஒரு அக்யூஸ்டுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், கான்ஸ்டியூஷன் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னாக்கா, அவனை விட்னஸா அவன் விரும்பினாதான் விட்னஸா இருக்க முடியும், இல்லைன்னா அவனை கம்பல் பண்ண முடியாது. இது எல்லாமே சரிதான் கம்ப்ளீட்டா. இது கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகிள் 20, 21, 22 இந்த என்டையருடைய பிரபிடம் கான்ஸ்டியூஷனை பொறுத்த இந்த 3 ஆர்டிகிள் தான். தட்ஸ் ஆல். இப்போ சிஆர்பிசிக்கு வரும். சிஆர்பிசியில பாத்தீங்கன்னாக்கா போலீஸுக்குள்ள பவர் சாப்டர் 5 அதுல சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 5ல நான் எல்லா செக்ஷனும் சொல்ல போறதில்ல, சும்மா அதுலயே ஒரு செலக்டிவா சொல்ல போறேன். இந்த வடிவம்லாம் கம்ப்ளீட்டா பிராக்டிக்கலா சிஆர்பிசியில சொல்லியிருக்கு பாருங்க. 41 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், போலீஸுக்கு வந்து பவர் இருக்குது. அவன் வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் அவனாக்கா வித்தவுட் வாரண்ட் அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க அந்த கமிஷன், தேர்ட் போலீஸ் கமிஷன்ல எந்த சூழ்நிலையில அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த மாதிரி அவனுக்கு அவன் மனசுல நினைச்சானாக்கா அரெஸ்ட் பண்ணலாம். அது 41 பவர் ஆஃப் அரெஸ்ட். 41A இன்னொரு இதுல கண்டிஷன் போட்டுருப்பீங்க. அவன் எதுக்கு தேவையில்லாம அரெஸ்ட் பண்றீங்க, அவனை கூப்பிட்டா வந்துருவான் அப்படின்னாக்கா நோட்டீஸ் கூப்பிடு, கைரக வைக்கணுமா வைப்பான், ஐடென்டிஃபிகேஷனா வருவான், இன்டர்கேஷனா வருவான். அந்த மாதிரி டைப் எதுக்கு அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சனை ஏன் அரெஸ்ட் பண்ணணும், நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடலாமே அப்படின்னு ஒரு சஜஷன் இருக்கும். அது 41A. தென் 41D பாருங்க. 41D அது நியூ அமெண்ட்மெண்ட். ரைட் ஆஃப் த அக்யூஸ்ட் பர்சன் டு மீட் அன் அட்வொகேட் ஆஃப் ஹிஸ் கவுன்சில். ஏற்கனவே அந்த கண்டிஷன்ல பார்த்திருப்போம். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டானாக்கா எந்த இடத்துல இருக்காங்களோ அவங்க அட்வொகேட் அவனை பார்க்கறதுக்கு உரிமை உண்டு. த்ரூஅவுட் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தாலும் அப்பப்போ பார்க்கறது உரிமை உண்டுன்னு படிச்சோம். அதை அப்படியே சட்டத்துடைய வடிவமா கொண்டு வந்திருக்காங்க 41D. தென் 46 மேனர் அண்ட் மெத்தட் ஆஃப் அரெஸ்ட். மேனர் அண்ட் மெத்தட் ஆஃப், நீ அரெஸ்ட் பண்றோம்னாக்கா எப்படி இருக்கணும், யார் இருக்கணும், யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த சூழ்நிலையில பண்ணணும்னு மேல பார்த்தோம். அது எல்லாம் சட்டத்துல 46ல கொண்டு வந்துட்டாங்க. தென் 50 சிஆர்பிசில கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட். நீ ஏன் அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆகும், அதுவும் நீங்க பாத்தீங்க. எந்தெந்த சூழ்நிலையில ஒருத்தனை அரெஸ்ட் பண்றாங்கனாக்கா அவனுடைய பவரை நியாயப்படுத்த முடியும்ன்றத பாத்தீங்க. அதையும் சட்டமா கொண்டு வந்துட்டாங்க. அதான் செக்ஷன் 50 கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட் சொல்லி ஆகணும் அப்படின்னு. அது யாருக்கு, அக்யூஸ்டு முதல் சொல்லி ஆகும். தென் 50A obligation of person making arrest to inform about the arrest etc to a nominated person. பாருங்க, obligation of a person making arrest. obligation of a person யாருன்னா ஒரு ஐஓ. ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்றாங்கன்னா அவன் வந்து இந்த மாதிரி உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லணும். ரெண்டாவது வந்து எக்ஸெட்ரா டு ஏ நாமினேட்டட் பர்சன், அவன் வேற ஆளுக்கு இன்ஃபார்ம் பண்ணாலும் இம்மிடியா இன்ஃபார்ம் பண்ணான். 50A. தென் 53 examination of the accused by medical practitioner at the request of the police officer. நல்லா கவனிங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒருத்தனா எவ்ரி 48 hours ஒருத்தர் விசாரிக்கணும்னாக்கா மெடிக்கல் எக்ஸாமினர் ஒரு பேனல் டாக்டர் கிட்ட இவரை வந்து அப்பப்போ ப்ரொடியூஸ் பண்ணி அவர் நல்லா இருக்காரா, உடம்பு எப்படி இருக்குது, நியூ ஏதாவது இன்ஜுரி இருக்குதா, ஓல்டு இன்ஜுரி இருக்குதான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் பண்ண சொன்ன பார்த்தீங்களா. அது சஜஷன் கொடுத்தாங்க பாருங்க. இது சட்டமாவே ஆயிடுச்சு. 53 சிஆர்பிசில இருக்குது. அது நீங்க இப்போ ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றான்னு வச்சுங்களேன், மேஜிஸ்ட்ரேட்ல கொண்டு போறதுக்கு முன்னாடி அவன் உள்ளத்தாலும் உடலாலையும் கரெக்டா இருக்கிறான், இன்சேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகுதான் அதை கொண்டு போய் கஸ்டடிக்கு அந்த ரிமாண்டுக்கே அனுப்ப முடியும். அது ஒன் ஆஃப் தி மெயின் கண்டிஷன். ஒன் ஆஃப் தி மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுவும் சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க. தென் 54 எக்ஸாமினேஷன் ஆஃப் அரஸ்டட் பர்சன் பை எ மெடிக்கல் ஆஃபீஸர். இது எக்ஸ்ட்ரா. எக்ஸாமினேஷன் ஆஃப் அரஸ்டட் பர்சன் பை எ மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ இது என்ன, ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கனாக்கா மெடிக்கல் டாக்டர் அது உங்களுக்கு தெரியாப்பா உடம்புல என்னென்ன இருக்குது, ஏது இருக்குது, அது மட்டும் கிடையாது. தமிழ் ஏதாவது சொல்ல விரும்புறியா, எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க, அது இன்ஃபார்ம் பண்ணாங்களா, தாராளமாக கேட்கலாம். டாக்டர் ஏதாவது அடிச்சாங்களா, உன்னை ஏதாவது துன்புறுத்தினாங்களா, இது டாக்டர் கேட்டு ஆகணும். இது 53. தென் 54 எக்ஸாமினேஷன் ஆஃப் அரஸ்டட் பர்சன் பை எ மெடிக்கல் ஆஃபீஸ் சொல்லிட்டான். 54 கேபிட்டல் ஏ ஐடென்டிபிகேஷன் ஆஃப் எ பர்சன் அரஸ்டட். யாரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்றத வந்து அந்த ஐடென்டிபிகேஷன்லாம் பக்காவா இருக்கணும். அது ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்.
அடுத்தது வந்து 55A, ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் ஏ அரஸ்டட் பர்சன். அது சொல்லியிருக்குது. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அவங்க ஹெல்த் கண்டிஷன்ல மெடிக்கல் செக்அப்ல மெடிக்கல் எப்படி சொல்றதுன்னா அந்த மெடிக்கலுடைய பாதுகாப்புல கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அரெஸ்ட், அதாவது அக்யூஸ்டுக்கு. அது 55A. 56 அக்யூஸ் டு பி ப்ரோஹிபிட்டட், அதாவதுன்னா அக்யூஸ் டு பி ப்ரோஹிபிட்டட் இல்ல, நோ ப்ரொடியூஸ்ட், ஆக்சுவலா தவறாக அடிச்சிருக்காங்க. அக்யூஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் தி JM வித்தவுட் அன்னெசரி டிலே. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாள் 56 CRPCல இமீடியட்டா as soon as possible நீங்க வித்தவுட் அன்னெசரி டிலே லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் கொடுத்துடணும், ரிமாண்டுக்கு அனுப்பிச்சிடணும். அந்த ஒரு பவர் இருக்குது 56ல. 57 பாத்தீங்கன்னாக்கா ஆர்டிகல் 22ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படியே ரெப்பிட்டிஷன் இருக்கும் 57 CRPCல. தென் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 53, 54, 167 சொல்லியிருக்கேன். 167ம் அதுல பாத்தீங்கன்னா அது ப்ரொசீஜர். இது எல்லாமே இந்த 3 செக்ஷன்லயும் புகஜெண்டா நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த அரஸ்ட்ல என்னென்ன சேஃப்கார்ட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ரொசீஜரா கிளியரா கொடுத்துருப்பாங்க. தென் 176, இந்த 176 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் திருப்பி சொன்னேன், கஸ்டோடியல் டெத் அது பீக். அது மட்டும் இல்ல, ஒரு பர்சன் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது டார்ச்சர் இருக்கக்கூடாது. இன்னொன்று மைண்ட்ல வச்சுங்க, டார்ச்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஐபிசிலையோ சிஆர்பிசிலையோ எங்கேயுமே டிஃபைன் பண்ணல. பட் டார்ச்சர்ன்றது ஒரு பிசிக்கல் டச் வந்து மனசுல ஏதாவது உண்டிங்க இருந்தாலும் சரிதான், ஒரு உடல் லெவல்ல ஏதாவது உண்டிங்க இருந்தாலும் அது டார்ச்சரா எமோஷன் நிறைய இருக்குது. அது இப்போ போக வேண்டாம். இதுல என்னன்னாக்கா கஸ்டடியில ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா போலீஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் யாருமே விசாரிக்க கூடாது, மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கணும். 176 இட் இஸ் மஸ்ட். நீங்க பார்த்துருப்பீங்க லேட்டஸ்டா இவ்வளோ தூரம் சேஃப்கார்டு இருந்தா கூட நம்ம இவரு ஜெயராமன் சொல்லிட்டு ஜெயராஜ் இன்சிடென்ட், அது இதில் தூத்துக்குடி ஒரு நடந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு. அப்பா பிள்ளை 2 பேருமே அடிச்சு கொண்டு போலீஸ்காரங்க. அதுல அந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னாக்கா போலீஸ் அந்த செஞ்ச தவறுக்காக மறைக்கிறதுக்காக அவங்க மேல ஒரு ஃபால்ஸ் கேஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த டைம்ல நாங்க பிடிச்சோம், இவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, அந்த உடம்புல பட்டதெல்லாம் இந்த டைம்ல அவங்களே விழுந்து கீழே விழுந்து அடிபட்டதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஆனா அங்க உள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை பார்க்கும்போது அவங்க சொன்ன டைமுக்கு அவங்க மாறா இருக்கும், அவங்க கடை இருக்குன்னு அப்பா பிள்ளையும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்லணும்னா அது ரொம்ப டீப்பா போக வேணாம். தேர்ட் ஐன்னு ஒன்று இருக்குது. ஐ விட்னஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விட்னஸ் இப்போ அட் பர்சன்ட் சிசிடிவி கேமரா. இந்த கஸ்டடி டெத்ல ப்ரூட்டல் மர்டர்ல சிசிடிவி கேமரா தான் போலீஸ் செஞ்ச தப்ப எடுத்து கொடுத்தது. ஸோ சிசிடிவி கேமரா நவடேஸ் இஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதை ஒழுங்கா வைக்கணும், பராமரிக்கணும்னு ஜீவோலாம் நிறைய இருக்குது. அது சில டைம்ல போலீஸ் வந்து அதை எரேஸ் பண்ணி கோர்ட்ல கொடுக்குறதுல அது அந்த அந்த ஏரியாவுக்கு போவானா. பட் உங்க மைண்ட்ல வச்சுங்க, சிசிடிவி கேமரா இஸ் ஒன் ஆஃப் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எவிடன்ஸ். ஐ விட்னஸ் தேர்ட் ஐ. ஓகே சார், ஒரு சின்ன டவுட். சிசிடிவி கேமரா வந்து என் கேஸ்ல நான் வந்து எவிடன்ஸ்ல ஆர்டிஐ கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, இது எரேஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட ஃபுட்டேஜ் இல்லன்னு கொடுக்குறாங்க சார். இங்க கேளுங்க, அது கொஞ்சம் இது எலாபரேட் சொல்ல வேண்டியது இருக்குது. சிசிடிவி கேமரா போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கணும், அங்க மட்டும் இல்ல கோர்ட்லயும் வைக்கணும். கோர்ட்ல ஹால்ல மட்டும் இல்ல மேஜிஸ்ட்ரேட் ரூம்லயும் வைக்கணும்னு பில்லு போட்டது நாங்க. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, அதுல மேஜிஸ்ட்ரேட் ரூம் எல்லாம் உள்ளுக்கு வைக்க வேணாம், கோர்ட்ல வைக்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் வைக்கலாம்ட்டாங்க. ஆனா இப்ப உங்க சப்ஜெக்ட் வரேன், 91ல நீங்க போட்டிருப்பீங்க பெட்டிஷன்ல, எனக்கு வந்து கேமரா அந்த ஃபுட்டேஜ் வேணும்னு. ஃபுட்டேஜ்னா உங்களை பார்க்கறதுக்கு இல்ல, நான் கூட நிறைய இதை ஃபேஸ் பண்றாங்க. இது நீங்க கரெக்டான கேள்வி. உங்க பேர் என்ன? அது ஒரு 2 நிமிஷம் நான் பேசி ஆகணும் உங்களுக்கு. நிர்குணா சார். நிர்குணா சார். ஓ நிர்குணா. சரி நிர்குணா, அதான் ஏன்னா பிராக்டிகலா இருக்கிறத கேட்க முடியும். என்ன விஷயம்னா, இது வந்து 91 பெட்டிஷன்ல ஒவ்வொரு கேஸ்லயும் கேட்கும் போது அதுல என்ன கேட்பனா, ஐயா இது எவிடன்ஸ் எங்களுக்காக வேண்டாம், அவங்க வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து எரேஸ் பண்ணிடுவாங்க, அது முக்கியமான ஒரு எவிடன்ஸ், நீங்க கோர்ட்ல வாங்கி அதை பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும், ட்ரையல் டைம்ல நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் பெட்டிஷன் போட்டாலே போலீஸ்காரங்க யூஸ்வலா அது எரேஸ் ஆயிடுச்சு ஒழுங்கா கொடுக்கவே மாட்டாங்க. அது இயற்கை இப்ப நடக்கிறது தான்.
அந்த மாதிரி எரேஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்கா நீங்க அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸ் இருக்கும் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அந்த அட்வர்ஸ் இன்ஃபரன்ஸை கொண்டு வந்துருங்க. கேமரா இருக்க வேண்டிய இடத்துல சிசிடிவி இன்னும் ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா அது பரவாயில்ல, எரேஸ் ஆனா பரவாயில்ல, டெஸ்ட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க. அந்த அதுக்கு முன்னுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு பிறகு ஒர்க் பண்ணும். அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் அது எரேஸ் ஆயிருக்குனாக்கா ஃபேப்ரிகேட்டட். அது அழகா அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் காமிச்சாலும் மாட்டிக்குவாங்க. அது மாதிரி நிறைய கேஸ் ட்ரைல வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு மாட்டின கேஸ் எக்கச்சக்கமா இருக்குது. த்ரூ தமிழ்நாடு கிட்டத்தட்ட நான் அந்த மாதிரி ஒரு கேஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 கேஸுக்கு மேல வச்சிருக்கேன். அவன் யூஸ்வலா சொல்லுவான் எரேஸ் பண்ணிட்டா ரொம்ப அறிவாளி தரமா, அது நாங்க டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சோம்னாக்கா அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் இருக்கும். சில டைம் அங்க இல்லவே இல்லைன்னு அங்க இருக்குன்னு எதுக்கு உள்ள பிரைவேட் இது கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணுவோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எப்பயுமே போலீஸ் தரப்புல அவங்க செய்யற தப்ப அவங்களோட எவிடன்ஸை மறைக்கிறது அவங்க சகஜம், அது நம்மளுக்கு தேவையில்லை. பட் இன்னும் சிசிடிவி கேமரா பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எரேஸோ இல்ல அதை வந்து ஃபேப்ரிகேட்டோ பண்ண முடியாத அளவுக்கு நம்ம வளர்ந்தாகணும். இதுல முக்கியமான என்னன்னு சொல்ற பாருங்க, இந்த டிகே பாஸ் கேஸ சொல்லுவாங்க, நீங்க இந்த மாதிரி கஸ்டடி டெத்து கஸ்டடி வயலன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும்னா முக்கியமானது என்னன்னா, ஏன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் அடிக்கணும்? உட்கார வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரெண்டே 2 கேள்வி கேட்டால் தன்னால் ஆட்டோமேட்டிக் என்ன கேள்வி கேட்டா உண்மை வரும், இவன் உண்மையை சொல்றான் பொய் சொல்றான்னு சொல்லி டேலண்ட்லயே வந்துடும். இதோட சேர்த்து டெக்னிக்கா சயின்டிபிக் மெத்தட் சயின்டிபிக்காவும் போங்க. அதான் டிகே பாஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா, சயின்டிபிக் அப்ரோச் இருக்கணும், சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி போலீஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்பதான் முக்கியமா இந்த கஸ்டடியல் வயலன்ஸ் டார்ச்சர் எல்லாம் கம்மியாகும் சொல்லிட்டு பிரமாதமா கொடுத்துருப்பாங்க. அதை நான் லாஸ்டா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், அது முன்னுக்கே நீங்க கேட்டுட்டீங்க, அதெல்லாம் சொல்ல வரேன். திருப்பி சொல்ல போறேன். இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரி. நான் வந்து இந்த ஆருத்ரா கேஸ்ல ஸ்பெஷல் கோர்ட்ல அப்பேர் வரேன். இதுல மெயின் அக்யூஸ்டுக்கு வந்து போலீஸ் வந்து கஸ்டடி கேட்கறாங்க. போலீஸ் கஸ்டடி கேட்கறாங்க. எவ்வளவு நாள் கேட்கறாங்க? 15 நாள் கேட்கறாங்க. அப்ப ஸ்பெஷல் கோர்ட்ல நான் என்ன அப்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னாக்கா, கஸ்டடிக்கு அனுப்புறதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் ஒரு சின்ன நான் எதுவுமே லான்றது கஷ்டம். அதாவது ஒருத்தவங்க வந்து ரைட் ஆஃப் சைலன்ஸ் இருக்குது, நான் போறதுக்கு விருப்பப்படல, என்ன நான் அப்ஜெக்ட் பண்றேன், இதெல்லாம் நார்மல். நான் அதெல்லாம் விட்டுறேன். நான் கேட்கறது ஒண்ணு லாவே விட்டுறேன். ஒரு சின்ன கதை சொல்றேன். ஜட்ஜிகிட்ட நான் ஆர்கியூ பண்ண இப்படிதான் ஆர்கியூ பண்ணேன். ஒரு சின்ன கதை சொல்றேன். அந்த கதை மூலயமா நீங்க கன்வின்ஸ் ஆயிட்டீங்கன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணீங்க, இந்த பர்சன் தான் கஸ்டடி அனுப்பலாமா போலீஸ் கஸ்டடிக்கு. எதுக்கு இன்ட்ராகேஷனுக்கு, இன்வெஸ்டிகேஷன் வேணும், கஸ்டடி கேட்கறதுக்கு, கஸ்டடி கொடுக்கலாமா வேணும் டிசைட் பண்ணுறது. சின்ன ஒரு கதை சொன்னேன். என்னன்னா, ஒரு குரங்கு, மனித குரங்கு, ஒரு புலி, ஒரு சிங்கம், மூணுத்தையுமே ஒரு கூண்டுல அடைச்சிட்டு மூணுத்தையுமே மனித குரங்கா மாத்திட்டாங்க. இதுல உண்மையான மனித குரங்கு எதுன்னு கண்டுபிடிக்கணும். த்ரூஅவுட் வேர்ல்ட் தி சேலஞ்ச். அமெரிக்க கதை தான். அமெரிக்காக்கார வரான், ஏப்பா உண்மையான குரங்கு இல்ல சாரி, உண்மையான சிங்கம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். எல்லாமே சிங்கமா மாத்திட்டாங்க. தப்பு நான் சொன்னது. குரங்கு, புலி, சிங்கம் எல்லாத்தையுமே சிங்கமா மாத்தி வச்சிருக்காங்க. உண்மையான சிங்கத்தை கண்டுபிடிக்கும். அமெரிக்காக்கார வரான், இதுதான் சிங்கம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு யாராவது இங்கிலாந்துக்காரன் யாரோ ஒருத்தன் வரான், அவனும் உண்மையான சிங்கத்தை கண்டுபிடிச்சிடலாம். நம்பாலு குரங்க பார்த்து இதுதான் சிங்கம்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த அமெரிக்காரனை கூப்பிட்டு எப்படியா கண்டுபிடிச்சேன்னு, சார் அது உட்கார்ந்து இருக்கிற அந்த பொசிஷன், அந்த அந்த பாடி லாங்குவேஜ்லயே தெரியுது சார் அது சிங்கம்னு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். தட்ஸ் வாட் மைண்ட். இன்னொருத்த சொல்லுவது, சார் அது கண்ணுல அந்த ஃபெரோஷியஸ் தெரியுது சார், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் இன்டெலிஜென்ட். நம்பாடு குரங்க அதை தான் வந்து சிங்கம்னு சொல்றான். அது ஜட்ஜி கேட்கிறாரு, இது எப்படிங்க சிங்கம்னு சொல்றீங்க? ஏன் அது ஒண்ணு இல்லைங்க, செம்மாடி 4 அடி வச்சு பாருங்க, கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்க. அது ஆமா சிங்கம் அதுவும் ஒத்துக்குச்சிங்கன்றான். இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு நம்ம போலீஸ் அனுப்பிச்சா இவன் மைண்ட் ஒர்க் பண்ணுவானா, சயின்டிபிக் மெத்தட்ல பண்ணுவானா, அடிச்சுதான் கேட்பான். அதெல்லாம் அனுப்பாதீங்க. இன்னொரு வகையில அவங்க விசாரிக்கணும், அவ்வளவுதானே. சயின்டிபிக் மெத்தட் இருக்குல்ல, சிசிடிவி கேமரா இருக்குல்ல, இப்ப சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்துருச்சு இல்ல. அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் உட்கார சொல்லுங்க, அக்யூஸ்ட கஸ்டடியிலே கொடுக்க வேணாம், ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்க சொல்லுங்க. அவங்க 2 பேரும் கேள்வி கேட்கட்டும், பதில் சொல்லட்டும், ரெக்கார்ட் ஆகட்டும். ஏன்னா த்ரூ ஆன்லைன்ல பண்ணா என்ன, சீக்கிரட்டா பண்ணுங்க. அந்த சயின்டிபிக் மெத்தடை ஏன் நீங்க யூஸ் பண்ண மாட்டேன்றீங்க? அதை அப்படியே விட்டுருவீங்களா? எவ்வளவு சயின்ஸ் வளர்ந்தாலும் நீங்க இந்த இன்ட்ராகேஷன்ல கஸ்டடி கேட்டு நீங்க வந்து எவிடன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணிட்டு தான் இருப்பீங்களான்னு கேட்டேன்.
ஜட்ஜி ஒரே ஈஸியா கன்வின்ஸ் ஆகி கஸ்டடி வேணுமா ஆன்லைன்ல பண்ணிக்கிங்க, நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நானும் அதை வாட்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாரு. இது வந்து ஸ்பெஷல் கோர்ட்ல டாட்விட் கோர்ட் சொல்லிட்டு ஹைகோர்ட் கேம்பஸ்ல இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா திருப்பி சயின்டிபிக் மெத்தட அட்வான்ஸ் டெக்னாலஜில நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணும். நிறைய பேர் அறிவாளிகள், எவ்வளவு அறிவாளிகள் இருக்காங்க, எவ்வளவு படிச்சவங்க இருக்காங்க, திறமையானவங்க. அவங்க வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கள சரியா யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி அவங்கள ட்ரெயின் ஆஃப் சயின்டிபிக் மெத்தடா கொடுத்தாக்கா இந்த டார்ச்சர்ன்ற கொஸ்டினே வராது. எல்லாம் சயின்டிபிக்கா சூப்பரா பண்ணுவாங்க. நிர்குணா நீங்க கேட்டதுக்கு வந்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வரணும், அதுதான் சஜஷன் கூட, அதான் டிகே பாஸ் சஜஷன் கூட. சிசிடிவி கேமராவுடைய பிரச்சனை இப்ப எக்ஸிஸ்டிங் சினாரியோ பிராக்டிக்கல் லாயர்ஸுக்கு பயங்கர டிஃபிகல்டிஸ். இட்ஸ் a struggle with the police, I can say. ஓகே, எனிவே நெக்ஸ்ட். சரிங்க, போலீஸ் கஸ்டடியில ஒரு அக்யூஸ்ட் மாட்டிக்கிறான், அடிச்சிடுறாங்க. அவனுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் கொடுக்கலாமா? சட்டத்துல வழி இருக்குதா? காம்பன்சேஷன் சட்டத்துல இல்லை. ஆனா இந்த டிகே பாஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா பப்ளிக் லால நீங்க நல்லா பார்க்கணும். காம்பன்சேஷன் ஒண்ணு இருக்குதுன்னா அது பப்ளிக் லால பேஸ் பண்ணி தான் கொடுக்கலாம். பப்ளிக் லா என்னன்னா பிரைவேட் லா என்னன்னா, பப்ளிக் லானாக்கா சட்டத்துல எதுவும் சொல்லியிருக்காரு, கோர்ட்டா ஆர்டர் பண்ணணும் காம்பன்சேஷன் கொடுங்கன்னு. நீங்க பார்த்துட்டு போய் ஹியூமன் ரைட்ஸ் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம். தென் நீங்க ஃபர்தர் ஏதாவது போறீங்களா, டேமேஜஸ். நீங்க நல்லா பாருங்க, டிகே பாஸ் கேஸ்ல இத ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இது நீங்க 1 மார்க்கோ 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸ் கூட கேட்கலாம். காம்பன்சேஷன்ன்றது வந்து அண்டர் பப்ளிக் லா, டேமேஜஸ்ன்றது பிரைவேட் லா அப்படின்றத பாத்துங்க. தென் வாட் இஸ் காம்பன்சேஷன்றத பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெஃபினேஷன் கோர்ட்டா கொடுக்கறது, லா பேஸ் பண்ணி இல்லாது, அது வந்து காம்பன்சேஷன். டேமேஜஸ்ன்றது வந்து ஒருத்தர் அன்லாஃபுல் ஆக்ட் மூலியமா ஒருத்தர் இன்ஜுரி பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அது டேமேஜஸ். அது நீங்க வந்து பிரைவேட் லால சிவில் கோர்ட்ல போட்டு அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுல மைண்ட்ல என்ன வச்சுக்கீங்கன்னா, டிகே பாஸ் கேஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு, போலீஸால ஸ்டேட்டால பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன் உண்டு, டேமேஜ் உண்டு. இது இல்லாம தேர்ட் ஒண்ணு, நீங்க இது இல்லாம நீங்க சிவில் கோர்ட்ல போடுறீங்க, ஏற்கனவே காம்பன்சேஷன் ஒரு 1 லட்சம் ரூபா வாங்கிட்டீங்க, சிவில் கோர்ட்ல ஒரு 10 லட்சம் ஆர்டர் ஆகுது. அப்ப ஏற்கனவே பே பண்ணிருக்கிற காம்பன்சேஷன் அது வேற இது வேற அப்படின்றதுலாம் கிடையாது. ஏற்கனவே காம்பன்சேஷன் 1 லேக் பே பண்ணினானாக்கா இந்த 10 லட்சம் ரூபாய்ல வந்து அந்த 1 லட்சம் ரூபாய் கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது அட்ஜஸ்ட் ஆகும்ன்றதும் டிகே பாஸ் கேஸ்ல சொல்றாங்க. அது மைண்ட் வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒன் வேர்டுல வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காம்பன்சேஷன் டேமேஜ் உண்டு, பட் அதே நம்ம சிவில் கோர்ட்ல போடுற அமௌண்ட்ல ஏற்கனவே கொடுத்த காம்பன்சேஷன் கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்கன்றத மைண்ட் வச்சுங்க. தென் அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, கைது குறிப்பானைக்கு வந்துட்டோம். நான் டாக்குமெண்ட் காமிக்க சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்க. இதுல என்ன ஏற்கனவே நீ பார்த்ததுதான், டேஷ் ரிட் மனுக்கள் என் சோன்சோ மற்றும் சோன்சோ ஆகியவை சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புகளின் அடிப்படையில் வரையறுக்க செய்யப்பட்டுள்ள கீழ்கண்ட தகவல் தயார் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட நபரிடம் சார்பு செய்யப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் ரிட் மனுக்கள் குற்றவியல் நம்பர் சோன்சோ இது வந்து அனேஷ்குமாரா இருக்கும்னு நினைக்கிறேன், பாத்துங்க. பட் இது டிகே பாஸ்வா இருக்கிறதுக்கு டிகே 1986ல டிகே பாஸ் தான், 1997 அனேஷ்குமார் ரெண்டுமே இருக்குது. ரைட், எனிவே. பட் கைது செய்யப்பட்ட நபரின் பெயர் மற்றும் முகவரி ஐடென்டிபிகேஷன் இருக்கணும். நம்பர் 2, வழக்கின் தன்மை மற்றும் அது குறித்த விவரங்கள். நான் சொன்ன இன்ஃபார்ம் பண்ணோம் என்ன கைது செய்யப்பட்டது, அதாவது வழக்கின் தன்மை மற்றும் அது குறித்த விவரங்கள். இவரு அப்புறம் சட்ட பிரிவுகள், இவங்க என்ன செய்யறாங்க, புலன் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணியிருக்காங்க. அதோட முக்கியமான நம்ம பார்ப்போம். குற்றம் பற்றிய விவரங்கள் பாருங்க, இன்ஃபார்ம், நீ என்ன குற்றம் செஞ்ச அப்படின்றத சொல்லியிருக்கணும். அதன்படி கைது செய்யப்பட்ட இடம், கைது செய்யப்பட்ட நேரம் மற்றும் நாள். நீங்க திருப்பி பார்ப்பீங்க டிகே பாஸ்ல 11, அந்த கமிஷன் 2, இது எல்லாமே உட்படுத்தி இந்த மெமோ ரெடி பண்ணியிருக்காங்க, அதை பார்க்கணும். அப்புறம் காவல் படுத்தப்பட்ட இடம், எந்த இடத்துல அவங்களை அரெஸ்ட் பண்ணீங்க. தென் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து அவர் இருப்பிடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள். இது யூஸ்வல். கைது செய்யப்பட்ட நபரின் உடலில் காணப்பட்ட பெரிய அளவிலான அல்லது சிறிய அளவிலான காயங்கள். நான் சொன்னேன், சின்ன காயம் பெரிய காயம்லாம் வந்து அந்த
கமிஷனர் சஜஸ்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்ட நபர் வேறு ஏதேனும் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாரா பற்றிய விவரங்கள், அது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்டு. கைது செய்யப்பட்ட நபர் மருத்துவ சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டாரா இல்லையா, மருத்துவ சிகிச்சை வேணும்னு சொல்லியிருந்தீங்களா அது. கைது செய்யப்பட்ட நபரின் கைது மற்றும் தடுப்பு காவல் பற்றிய விவரங்கள், அவரது நண்பர் அல்லது உறவினருக்கு தெரிவிக்கப்பட்டால் அவ்வாறு தகவல் தெரிவிக்கப்பட்டதனுடைய பெயர் பாருங்க தெரிவிக்கப்படணும் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க சிக்னேச்சர், கைது செய்யப்பட்டவரின் அது சிக்னேச்சர் இருக்குது. சாட்சி கையெழுத்து ஒன்று இருந்தா போதும். ரெண்டாவது வந்து ஐயோவுடைய கையெழுத்து இருக்குது. மறுபடியும் மேல வாங்க, இது என்ன, இது எதனுடைய ஃபார்மேட்டு பாருங்க, கைது குறிப்பானை, அரஸ்ட் மெமோ. நான் ஏற்கனவே மேல சொன்ன கண்டிஷன்ல அப்படியே தரத்தை விட ஃபுல்லா அப்படியே ஜூஸ் மாதிரி எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு மைண்ட் என்னன்னா கைது குறிப்பானுடைய பேசணும்னா டிகே பாஸ் நினைவு வரும். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் கமிஷன் தேர்டு, அதுக்கு இன்னொன்று ராயல் கமிஷன். இது 3 உள்ளுக்கு அடக்கணுன்றத மைண்ட்ல வச்சுங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா அடுத்தது ஓகே, இது வந்து இது நம்மளுடைய நோட்ஸுக்காக எழுதப்பட்டது, இது விட்டுடுங்க. கைது அட்டை ஃபர்ஸ்ட் அரசு பாத்தீங்க. இப்ப கைது அட்டை, குற்றம் முதல் தகவல் அறிக்கை என்னென்ன இருக்குது, அது குற்றம் இழைக்கப்பட்ட நாள், அது கைது செய்யப்பட்ட நபர், எங்கே யாரால் எப்போது கைது செய்யப்பட்டது. நான் எதுக்கு இதை படிக்கிறேன்னா, திருப்பி சொன்ன டிகே பாஸ் அந்த 2 கமிஷனுக்கு உட்பட்டு அந்த ரவுண்டுக்குள்ளேயே இருக்கு பாருங்க ஃபுல்லா, அதை விட்டு எக்ஸீட் ஆகல. அதுக்கப்புறம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்ட நாள், நேரம், முடிவு செய்யப்பட்ட தேதியும் முடியும் தன்மையும் அதை விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நமனா மெமோ, விசாரணை அதிகாரியின் பெயர், காவல் நிலையத்தின் பெயர், அவர் ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்கள் என்றால் ஆம். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. இவரை கைது செஞ்சிட்டாங்க. கைது செய்யறது எது செஞ்சாங்க, செக்ஷன் 41 கிளாஸ் 1 சப் கிளாஸ் 2ல கைது பண்ணிட்டாங்க. கைது பண்றதுக்கு போலீஸ் பவர் இருக்குதா இல்லையா, பவர் இருக்குது. பவர்ல அவருடைய பவரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு, அதை நியாயப்படுத்தி ஆகும். அந்த நியாயப்படுத்துற எப்படி நியாயப்படுத்துற பாருங்க, ஏற்கனவே நினைவு இருக்கும், திருப்பி ரிப்பீட் பண்ற பாருங்க. எதிரிகள் மேற்கண்ட குற்றம் செய்வதை தடுப்பதற்கு கைது அவசியமாகும் போதும், குற்றம் தொடர்பான முறையான புலன் விசாரணை செய்வதற்கும் கைது அவசியமாகும் போதும், எதிரிகள் குற்றம் தொடர்பாக சாட்சியம் இல்லாமல் செய்வதை அல்லது சாட்சிகள் கலைப்பதை தடுப்பதற்கு கைது அவசியமாகும் போதும், எதிரிகள் கைது செய்யாவிட்டால் அவர் நீதிமன்றத்தில் தோன்றுவதை உறுதிப்படுத்த இயலாது என்று இருக்கும் போது அத்தகைய கைது அவசியம் என புலன் விசாரணை அதிகாரி மனநிறைவு கொள்ளும் போதும் அரெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ரெப்புடேஷன், நம்ம ஏற்கனவே சொன்ன ரெப்புடேஷன் பாருங்க, ஒண்ணு கூட உள்ள பாருங்க, எவ்வளவு அழகா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆன் ரெக்கார்டு, அது பிராக்டிகல்ன்றது வேற விஷயம், ஆன் ரெக்கார்டு பண்ணிருக்காங்க. இது பாருங்க, விசாரணை அதிகாரியின் கைதுக்கான மனநிறைவும் அதற்கான காரணங்களும், கைது செய்வதற்கான குற்றம். அவன் என்ன சொல்றான்னா, கைது செய்வதற்கான குற்றம் இந்த மேல உள்ள கண்டிஷன்லாம் இருக்கிறதுனால எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இருக்குது, கைது செஞ்சிட்டேன். கைது அவசியமா, ஆம். அவசியம் பண்ணில் அதற்கான காரணங்கள் பாருங்க, மேல பல காரணம் சொல்லியிருந்தாலும் இவங்க சொல்ற காரணம் மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடுவார், ஹேபிச்சுவல் அஃபெண்டர். ஸோ கைது செய்யறதுக்கு ரீசன் பாருங்க, ஏற்கனவே கண்டிஷன்ல எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இந்த ரீசன்லாம் கரெக்டா, சப்போஸ் அஸ்யூமிங் கைது செஞ்சுட்டாங்க, இதுல இந்த டிகே பாஸ்ல இல்லாத ஒரு புதுசு காரணத்தை சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, நீங்க சேலஞ்ச் பண்ணலாம், பெயில் கிடைச்சிடும். இன்னொன்னு வர, மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடுறா இவர் சொல்லிட்டாரு, சும்மா சொல்லிட முடியுமா? அவர் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பேக்ஷன் ஆப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பேக்ஷனா? மீண்டும் குற்ற செயலில் ஈடுபடுவார்னா எப்படி ஈடுபடுறான்னு முடிவு பண்ற, அது ஆன் ரெக்கார்டு இருக்கு. நிறைய மேட்டர் 90% சும்மா சொல்லி விட்டுருவாங்களுடைய ஆன் ரெக்கார்டு, அதுக்கு உண்டான சாட்டிஸ்பேக்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த லைன்ல நீங்க ஆர்கியூ பண்ணலாம். ஏன் ஜேஎம்ஆ இருக்கும்போது நீங்க அதுக்கு காரணம் கேட்கலாம். இந்த மாதிரி காரணம் சொல்றீங்களா, இந்த சூழ்நிலைக்கு வரக்கூடிய உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் இருக்குது, இல்ல அதனுடைய என்ன ஆதாரங்கள் இருக்குது, உங்க மனநிலையே இந்த சூழ்நிலை வரும்போது எந்த மனநிலை, எந்தெந்த சூழ்நிலையில இந்த மனநிலை வந்தது அப்படின்னு தாராளமா ஜெயம் கேட்கலாம். நம்ம ஆர்கியூ பண்ணும்போது அட்வொகேட்டும் கேட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் அடுத்தது இப்ப பாருங்க, முக்கியமானது, கோர்ட்ல கொண்டாந்து அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்னென்ன உஷாரா பண்றாங்க பாருங்க. அவங்க அதை வாங்கி வச்சுட்டு ஜுடிஷியல் ஆர்டர் எழுதுறா இருப்பாங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்.
A1 to A3 produced before me. 3 அக்யூஸ்ட் என் முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்க. தட் இஸ் இன் மை ரெசிடென்ஸ். வீட்டுக்கு கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ண எத்தனை மணிக்கு? நைட்டு 9:30 மணிக்கு கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. பை திருப்பதி. யாரு வந்து ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்ற விவரம் பாருங்க. பை திருப்பதி எஸ்ஐ புழல் PS. ரைட், கிளியரா சொல்லிட்டாங்க. 3 அக்யூஸ்ட் என் முன்னு கொடுத்தாங்க, என் வீட்டுக்கு வந்தாங்க 9:30 மணிக்கு அப்படின்னு டைம் எழுதிட்டாங்க. ஏன்னா அவங்க அரெஸ்ட் பண்ண டைமுக்கும் கோர்ட்டுக்கு வந்த டைமுக்கும் சட்டப்படி 24 ஹவர்ஸ் இருக்கணும். அன்னசரி டிலே கூடாது. போற வர அந்த ஜேர்னி டைம் ஆனால் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். இது சட்டம். அதுக்காக அந்த டைம் கரெக்டா இருக்கணும். சட்டத்தினுடைய கரெக்டா டைம் அந்த இருக்கணும். அந்த 24 ஹவர்ஸ் அதுக்குள்ள இருக்குதான்னு செக் பண்ணதுக்காக அந்த மேஷர்ட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிளேஸ் எங்க ப்ரொடியூஸ் பண்ணாம பண்ணிட்டாங்க. எத்தனை அக்யூஸ்ட்னு சொல்லிட்டாங்க. யார் கொண்டு வந்ததுன்னு எழுதிட்டாங்க. ஏற்கனவே பாருங்க, ஒரு ஐயோனுடைய ஐடென்டிபிகேஷன் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அந்த ஐடென்டிபிகேஷன் இருந்தாதான் ஒரு பயம் இருக்கும். அவன் அடிக்க மாட்டான், நம்ம மாட்டிக்கொண்டு ஒரு பயம் இருக்கணும். ஐயோனுடைய ஐடென்டிபிகேஷன் இருக்கணும். அந்த ஒன் ஆஃப் தி மெயின் கண்டிஷன். அதுல அழகா பாருங்க, திருப்பதி எஸ்ஐன்னு எழுதிட்டாங்க. ஏன்னா ஏதாவது பண்ணாங்கன்னா அவர் தான் மாட்டுவாரு. ஆல்ரைட், பெருஸ் தி ரெக்கார்ட். ரெக்கார்டை பெருசு பண்ணிட்டேன். என்னென்ன ரெக்கார்டுன்றது அரெஸ்ட் மெமோ அது எல்லாமே வந்துடும். பண்ணிட்டேன்னாக்கா எல்லாம் சம்மந்தப்பட்ட ரெக்கார்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. ரெக்கார்டு என்னென்ன பெருசு பண்ணுறது எழுதணுன்ற அவசியம் இல்லை. பிரிமா ஃபேசி கேஸ் முகாந்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, போலீஸ் டார்ச்சர் இருக்குதான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் யார் பண்ணணும்? மெடிக்கல் ஆஃபீஸர், பேனல் மெடிக்கல் ஆஃபீஸர். அது மட்டும் பத்தாது, ஜட்ஜும் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன். உங்க நினைவு இருக்கும். அது ஜட்ஜி கேட்டிருக்காங்க, நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் போலீஸ். அப்ப என்ன அர்த்தம்? நோ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் போலீஸ்னா என்ன அர்த்தம்? நான் கேட்டேன், அவன் எந்த கம்ப்ளைண்ட்டும் போலீஸ் அகேன்ஸ்டா சொல்லல, போலீஸ் டார்ச்சர் இல்லைன்றதை இங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ் அகேன்ஸ்ட் போலீஸ். நோ எக்ஸ்டர்னல் விசிபிள் இன்ஜுரிஸ் ஆன் தேர் பாடி. ஏதாவது உடம்புல காயம் இருக்குதா? ஜட்ஜி எழுதணும், ஜெயம் எழுதணும், மெடிக்கல் ரெக்கார்டை பார்க்கணும். அது மாதிரி எதுவும் எக்ஸ்டர்னலா இல்லை. உள்ளுக்கு இருக்குதானே எனக்கு தெரியாது, என் கண் பார்வை இல்லை, இன்டர்னலா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பாருங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எக்ஸ்பிளைன். நல்லா பாருங்க, ஒவ்வொரு அக்யூஸ்டுக்கும் நீ எதுக்காக அரெஸ்ட் பண்ணான்னு சொன்னாங்களாப்பான்னு கேட்பாங்க. இது மேஜிஸ்ட்ரேட் கேட்டாகும். கிரவுண்ட் ஆஃப் அரெஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆமாமா, என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ண போலீஸ் சொன்னாங்க, என்னை தெரியப்படுத்தினாங்க, அக்யூஸ் சொல்லியிருப்போம், அதை எழுதியிருக்காங்க. சொல்லிட்டு நான் தப்பு பண்ணலன்னு சொல்றான், ப்ளீடட் இன்னசென்ஸ். அப்புறம் தி கவுன்சில்ஸ் வேர் பிரசன்ட் அண்ட் சப்மிட்டட் தட் தி போலீஸ் had foisted a false case against the accused. அட்வொகேட் இருந்திருக்காங்க, தப்பான கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்வொகேட் அங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதன் பிறகு என்னாச்சு? prima facie case mandate duty of arrest and information given satisfied with the remand grounds and even the remand to the judicial. என்ன சொல்றாங்க இதெல்லாம்? அதுவும் அட்வொகேட் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஃபைனலா கோர்ட்டுக்கு என்ன முடிவு போகுதுன்னா, பிரிமா ஃபேசி கேஸ் மேட் அவுட்டு, இந்த கேஸ்ல வந்து கண்டிப்பா அரெஸ்ட் தேவைதான், நான் வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்கு ரிமாண்டுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு ரிமாண்ட் போட்டு இந்த பாருங்க, ஜுடிஷியல் கஸ்டடி டில் 1903. ஸோ இது வாங்கணும்னு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி போலீஸ் கஸ்டடியிலேருந்து ஜுடிஷியல் கஸ்டடி, நம்ம கஸ்டடி, கோர்ட் கஸ்டடிக்கு வந்துடுவாங்க. அது நேர எங்க ஜெயிலுக்குமோ அங்க அனுப்பிச்சிடுவாங்க. இவ்வளவுதான். இப்போ அதுக்கப்புறம் வந்து நல்லா பாருங்க, இது எதுல எழுதுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அரெஸ்ட் மெமோலயே எழுதிடணும். போலீஸ் வந்து அரெஸ்ட் மெமோலயே எழுதிட்டு இந்த அரெஸ்ட் மெமோவை யார்கிட்ட கொடுப்பாங்க? போலீஸ்ல கொடுத்துருவாங்க. அதுல என்ன இருக்காங்க பாருங்க, அம்மா உத்தரவை தெரிந்து கொண்டோம், அது ஏதோ ஐயா உத்தரவை ஏதோ எழுதியிருக்காங்க. எழுதிக்கிட்டு ஐயா கைதியும் வாரண்டையும் பெற்றுக்கொண்டோம், சோ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க போலீஸுக்கு அப்படின்றத கீழே எழுதியிருக்காங்க. இவ்வளோ ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டா இவ்வளோ சேஃப்கார்டு. அவர் போலீஸ்க்கு மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. மாட்டிட்டாருன்னு வச்சுங்க, யாரு தலைவலி பாருங்க? சொந்தக்காரருக்கு தலைவலி, ஃப்ரெண்டுக்கு தலைவலி, வில்லேஜ் விஓக்கு, வில்லேஜ்னா தலைவருக்கு தலைவலி, போலீஸுக்கு முக்கியமா தலைவலி, அட்வொகேட் நம்ம போறோம் நம்மளுக்கு தலைவலி, மெடிக்கல் டாக்டருக்கு தலைவலி, ஜேஎம்க்கு தலைவலி. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு ஒப்படைச்ச பிறகு ஜெயிலர் அப்புறம் பாதுகாக்கணும். இவ்வளோ ரேஞ்சு, இவ்வளோ பேரும் அலர்ட்டா இருக்கணும். இவர் செஞ்ச தப்புக்கு இவ்வளோ தூரம் பண்ணணும் அப்படின்றது ப்ரொசீஜர். ஏன்? கஸ்டோடியல் வயலன்ஸ் நடந்துடக்கூடாது. அவன் செஞ்ச தண்டனை தனி, அதுக்காக அவனை அடிச்சிடக்கூடாது.
தேர்ட் கிரேட் மெத்தட் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டருடைய மதிப்பளிச்சு இவ்வளோ வேலையை அவங்க பண்றாங்க. இன்னும் நான் உங்ககிட்ட ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய பேசணும். டைம் இல்லை. நாங்கள் ஏற்கனவே 1 hour நாங்கள் ஒழுகிட்டோம்.